சரவணன் குடும்பத்தோட போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள என்டர் ஆகுறாரு. அப்ப நந்தினி பார்த்துட்டு திடீர்னு ஷாக் ஆகி எழுந்திருச்சு நிக்கிறாங்க. சரவணா, நீயா? இது உன்னோட ஃபேமிலியா? அப்ப இவங்க கேஸ் கொடுத்தது உன்னோட ஃபேமிலி மேலதானா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா கேட்குறாங்க இன்ஸ்பெக்டர் நந்தினி. உடனே சரவணனும், நந்தினி நீ இங்க இன்ஸ்பெக்டர் ஆயிட்டியா அப்படின்னு ஒரே ஷாக்கிங்கா கேட்க, உடனே நந்தினியும், ஆமா சரவணா, ஆமா நான் இன்ஸ்பெக்டர் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் நான் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா தெரியும், நான் காலேஜ்லேயே நிறைய ரன்னிங் ரேஸ் அது இதுன்னு சொல்லி ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி எப்படியாவது போலீஸ் ஆகணுங்கிறது தான் என்னோட ஆம்பிஷனுங்கிறது உனக்கே தெரியும் தானே சரவணா. அதே மாதிரி எப்படியோ கடவுள் புண்ணியத்தில் நான் இப்போ இந்த ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் ஆகி உட்காந்துருக்கேன். இது எல்லாத்த விட எனக்கு என்ன தெரியுமா சர்ப்ரைஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி சிரிச்சுக்கிட்டே சரவணன் கிட்ட போய் பேசுகிறாங்க. உடனே அங்கே சரவணனும், என்ன நந்தினி சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. உடனே, இல்லை நீ உன் குடும்பத்தோட என்கிட்ட கேஷ் விஷயமா வந்திருக்கிறது தான் ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சரவணனோட தோலை தட்டி கொடுத்து பேசுகிறாங்க நந்தினி. அதை பார்த்துட்டு பாகியத்துக்கு, என்ன இவங்க என்னவோ சரவணன் மாப்பிள்ளையே ஏற்கனவே தெரிஞ்சது போல பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கே பக்கத்தில் போய், என்ன மேடம் நாங்கள் கேஸ் கொடுத்தா நீங்கள் என்னமோ ரெண்டு பேரும் ரொம்ப தான் தெரிஞ்சவங்கள போல கொஞ்சம் கொலாவிட்டுருக்கீங்க அப்படின்னு பாகியம் கேட்க, உடனே பல்லார்னு ஓங்கி ஒரு அறை வைக்கிறாங்க நந்தினி பாகியத்தோட கன்னத்தில். உடனே மாணிக்கம் கிடுக்கிடுன்னு பக்கத்தில் எழுந்திரிச்சு வந்து பின்னாடி நிற்கிறாரு பாகியத்துக்கு பின்னாடி. என்ன, யார் மேலே நீங்கள் கேஸ் கொடுத்துருக்கீங்க தெரியுமா? சரவண என்னோட ரொம்ப நெருங்கிய நண்பன். அவனை பற்றி சின்ன வயசுலேருந்தே எனக்கு தெரியும். நாங்கள் காலேஜில் 4 வருஷம் ஒன்றா தான் படித்து முடித்தோம். அப்படி இருக்கும்போது எப்படி அவனை பற்றி எனக்கு தெரியாமல் இருக்கும்? நிச்சயமாக இந்த குடும்பத்து மேலே எந்த தப்பும் இருக்காது. அவன் காலேஜ் படிக்கும்போதே ஒரு சின்ன தப்புனா கூட பயந்துக்குவான். ஏன்னா அவங்க அப்பா அப்படி வளர்த்துருக்காருன்னு சொல்லி நிறைய பெருமையாக அவங்க அப்பாவையும் அவங்க குடும்பத்தையும் பற்றி பேசியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நந்தினி. உடனே, ஆமாம் சரவணா, உன் பொண்டாட்டி யார்? அவள் எப்படி இருப்பான்னு பார்த்தே ஆகணும் போல் எனக்கு தோணுதே. சரி அவளை வரவைப்போமா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அங்கே சேரை இழுத்து போட்டு கால் மேலே கால் போட்டு உட்கார, உடனே சரவணனும், என்ன என்ன நினச்சிட்டீங்க? எப்படியோ எங்களுக்கும் ஆண்டவன் துணை இருப்பான்னு நிரூபிச்சிட்டான். ஏன்னா நந்தினி எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு. நிச்சயமாக அவள் நல்லா விசாரித்து யார் பக்கம் நியாயம்னு சொல்லி கரெக்டாக எஃப்ஐஆர் கரெக்டாக போட்டு உங்களுக்கு யாருன்னு நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் அங்கே பாண்டியன் கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்பா, நந்தினி நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் போனதுலேருந்தே நானும் அவளும் பக்கத்தில் தான்ப்பா உட்காருவோம். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, நல்ல புள்ளப்பா அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே நந்தினி பாக்கியத்துக்கிட்ட ஃபோனை வாங்கி ஃபோன் பண்ணுறாங்க தங்கமயிலுக்கு. ஆனால் ஆப்போசிட் சைடில் இருக்கிற தங்கமயிலோ, சுடரு ஒடியாடி இங்கே கொஞ்சம் ஒடியா, அம்மா தான் பண்ணுறாங்க. ஸ்டேஷனுக்கு போனது என்ன ஆயிருக்கும்? அந்த விவாகரத்து நோட்டீஸை திருப்பி வாங்க வச்சுருப்பாங்கல்ல இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி பேசுக்கா அப்படின்னு சுடர் சொல்ல, ஃபோனை அட்டன் பண்ணி பேசுகிறாங்க தங்கமயிலும். உடனே ஆப்போசிட் சைடில் இன்ஸ்பெக்டர் நந்தினி ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அப்படியே கிடுக்கிடுன்னு நடுங்கிடுறாங்க மயில். யாருன்னு சொன்னீங்க? எங்கள் அம்மா நம்பர்லேருந்து வருது அப்படின்னு சொல்ல, என்னம்மா என்ன தெரிஞ்சு நடிக்கிறியா இல்லை தெரியாத மாதிரி நடிக்கிறியா? நான் தான் இன்ஸ்பெக்டர் நந்தினி பேசுகிறேன்னு தெளிவாக சொல்கிறேன்ல. உங்கள் அம்மா இங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து உங்கள் புகுந்த வீட்டு மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன உங்கள் அம்மாவையும் அப்பாவையும் அனுப்பிச்சி வச்சுட்டு நீங்கள் என்ன அங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? இப்போவே உன்னை பிடிக்கிறதுக்காக நான் அனுப்பிச்சிருக்க போலீஸ் வேன் வருது, ஜாக்கிரதை, ரெடியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுற மாதிரி பேச, உடனே மேடம் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு அடுத்தது ஒரு புழுகிறாங்க தங்கமயில். உடனே அங்கே சொல்கிறாங்க நந்தினி இன்ஸ்பெக்டர், சரி நான் வேணும்னா ஒரு டாக்டர் டீமையும் அனுப்பிச்சி வைக்கட்டுமா? மேடமை நல்லா க்யூர் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வரக்கு வாமா. சே, என்ன ஒரு பொய் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்புறம் நின்றுக்கிட்டே இருக்கிற சரவணன் ஃபேமிலிக்கிட்ட, ஐயோ சரவணா ரொம்ப சாரிடா. கான்ஸ்டபிள் மேடம் அந்த சேரை எடுத்து போடுங்க. அவங்க ஃபேமிலியில் இருக்கிற யாருமே நிற்கக்கூடாது, எல்லாரும் உட்காரட்டும். சரவணா இங்கே வா, சரவணா இங்கே வா. அப்புறம் ஏன் இந்த பொண்ணை இப்படி ஏமாந்து கல்யாணம் பண்ணீங்க? என்ன பிரச்சனை? ஆரம்பத்துலேருந்து சொல்லு, எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு நந்தினிக்கு நல்லா க்ளோஸாக உட்காந்து பேசுகிறாங்க சரவணன் கிட்ட. உடனே பாக்
பாகியமோ, மேடம் நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியே இல்லை. நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா இப்படி எங்கள் மாப்பிள்ளை கூட சிரித்து சிரித்து என்னதான் காலேஜ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் நீங்கள் இந்த இடத்துல ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டருங்கிறத மறந்துட்டு நியாயம் தர்மம் அதெல்லாத்தையும் யோசிச்சு யாருக்கு தீர்ப்பு கொடுக்கணுமோ அந்த மாதிரி கரெக்டாக பார்த்து பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் எங்கள் மாப்பிள்ளை கூட இப்படி இணக்கமாக பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா அவங்களுக்கு சாதகமாக நீங்கள் பேசி எங்களை உள்ளே பிடிச்சி போட்டாலும் போட்டுருவீங்க போல அப்படின்னு அங்கே பாகியம், ஐயோ ஏமாந்து நம்ம போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டோம், இப்போதைக்கு இங்கேருந்து வெளியில் ஓடுனா போதும், கேஸே இவங்க மேலே போடாட்டியும் பரவாயில்லைன்னு பாகியத்துக்குள்ள மனசுக்குள்ள ஒரு மாதிரி பயமாகவே இருக்கு. அங்கே பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிற பாகியத்தோட பின்னாடி வந்து லத்தியில் தட்டுறாங்க நந்தினி. என்ன அடி வேணுமா? கொஞ்சம் பேசாமல் வாயை மூடிட்டு ஓரமாக உட்காரு. யார் குடும்பத்து மேலே யார் கேஸ் கொடுத்துருக்கீங்க? எப்படா சரவணா உன் பொண்டாட்டி வருவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜாலியாக சரவணன் கூட பேச, நந்தினி இதோ வந்துடுவா நந்தினி, தயவு செஞ்சு எனக்கு அவகிட்ட இருந்து விவாகரத்துக்கான நோட்டீஸில் கையெழுத்து மட்டும் வாங்கி கொடு நந்தினி, போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை சரவணா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஆமாம் நந்தினி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? உனக்கு குழந்தைங்கள்லாம் இருக்காங்களா அப்படின்னு யதார்த்தமாக பேசுகிறாரு சரவணன். உடனே நந்தினியும், இல்லை சரவணா, இல்லை எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் உன் வாழ்க்கையில் விதி விளையாண்ட மாதிரி தான் என் வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய சதி விரிச்சு வலையில் நான் விழுந்து ஏமாந்துட்டேன். அதை சொன்னால் நீ உன்னாலலாம் தாங்கிக்க முடியாது. அப்படி சிரித்து சந்தோஷமாக நான் காலேஜில் விளையாடிட்டு இருந்தவ பார்த்துட்டு என்னோடய வாழ்க்கையில் பின்னாடி இப்படி ஒரு சோகம் நடந்துருக்கிறத நிச்சயமாக உன்னால் ஏற்றுக்க முடியாது சரவணா. அந்தளவுக்கு எனக்கு நிறைய கஷ்டங்கள் நடந்துருச்சு. சரி அதை பேசி நாம் ஏன் இங்கே எல்லாத்தையும் டென்ஷன் பண்ணிகிட்டு இருப்பானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவே தங்கமயிலுவை 2 கான்ஸ்டபிளும் 2 பக்கமாக லேடி கான்ஸ்டபிள்ஸ் அழைச்சிட்டு வர்றாங்க உள்ள. அப்படியே பயந்துக்கிட்டே அழுகிற மாதிரியே அழுமூச்சியோட எப்பவும் போல வர்றாங்க மயிலு. அப்போ நந்தினி கேட்குறாங்க, என்னடா சரவணா இவ தான் உன் பொண்டாட்டியா? சரி நல்லா தான் இருக்கா, ஆனால் என்ன உன்னை விட பெருசுங்கிறது நிஜம்தான் போல, ஆளில் சைஸை பார்த்தாவே தெரியுது அப்படின்னு சொல்ல, உடனே பாக்கியம் முன்னுக்கு வந்துட்டு, என்னங்க மேடம், என்ன நீங்கள் புருஷன் பொண்டாட்டியை சேர்த்து வைப்பீங்கன்னு பார்த்தா இவங்களுக்கு ஆதரவாக பேசி என் பிள்ளைய இவர்கிட்ட இருந்து பிரிச்சிருவீங்க போல அப்படின்னு சொல்ல, உடனே சரவணன் சொல்கிறாரு, இந்த கடவுளே வந்தாலும் இனிமேல் உங்கள் புள்ள கூட என்னை சேர்த்து வாழ வைக்க முடியாது. ஏன்னா நான் இறுதியாக ஒரு முடிவு எடுத்துட்டேன். உங்கள் பிள்ளைக்கு கொடுத்த விவாகரத்து நோட்டீஸு உறுதி தான், அதில் கையெழுத்து போட்டு வாங்கி கொடு நந்தினி, நாங்கள் கிளம்புறோம். இவங்க கொடுத்துருக்கிற எஃப்ஐஆர் கேஸு எல்லாமே பொய், அதுக்கான ஆதாரங்களா என்ன வேணாலும் நான் கொடுக்குறேன். இதோ இவளோட ஆதார் அட்டை 2 வயசு என்னை விட பெருசுங்கிறதுக்கும் இவ +2 தான் படிச்சிருக்காங்கிறதுக்கு இவளோட ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டும் இதோ என்கிட்ட இருக்குது. நான் இந்த 2-3 நாளில் கலெக்ட் பண்ணி வச்சுட்டேன். எப்படியா இருந்தாலும் ஏதாவது பிரச்சனை வரும்னு. ஏன் அது கோர்ட்டில் போய் லாயர் கேட்டாங்கன்னா என்ன ரீசன்னு நான் கொடுக்கலான்னு சொல்லி தான் எடுத்து வச்சேன். அது இங்கேயோ உபயோகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சரவணன் சொல்ல, உடனே இதெல்லாம் எடுத்துக்க சரவணா, இதெல்லாம் உன் மேலே நம்பிக்கை இல்லாதவங்க தான் அதெல்லாம் செக் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னம்மா உன் வீட்டுக்காரர் உறுதியாக உன்கிட்டேருந்து விவாகரத்து வேணும்னு சொல்கிறாங்க, அப்போ கண்டிப்பாக கொடுத்துடலாம் தானே? கொடுத்துடலாம், இல்லை கண்டிப்பாக விவாகரத்து நோட்டீஸில் கையெழுத்து போட்டு இப்போ என் கண்ணு முன்னாடியே அக்செப்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி சரவணனுக்கு அந்த காப்பியை கொடுத்து விடுமா. ஏன்னா இனிமேல் நான் உங்ககிட்ட பேசுகிறதுக்கே ஒன்றும் இல்லை, எல்லாமே பொய் பித்தலாட்டங்கிறது சரவணன் அப்படிங்கிற பேர்லேயே எனக்கு நீங்கள் பண்ணது என்ன ஃப்ரோஜரிங்கிறது தெரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்பிக்கையானவ சரவணன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறாங்க இன்ஸ்பெக்டர். உடனே எவிடன்ஸும் இருக்குது, கான்ஸ்டபிள் இந்த அம்மா மேலே கேஸ் ஃபைல் பண்ணி உள்ள லாக்கப்பில் தூக்கி போடு, கூடவே அந்த ஐயாவையும் தூக்கி போடு அப்படின்னு கை காமிக்கிறாங்க பாகியத்தையும் மாணிக்கத்தையும். என்னம்மா பார்த்துட்ருக்க, உன்னையும் தூக்கி போடணுமா? என்ன வயசு பொண்ணுன்னு பார்க்குற, ஒழுங்கு மரியாதையா இந்த இதில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு நீ வீட்டுக்கு கிளம்பு. உங்கள் அம்மா தானே அத்தனை பொய்யும் சொன்னது, அதனால் கேஸை அவங்க பக்கமாக நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரவணா நீ 2வது கல்யாணம் ஏதாவது பண்ணுற மாதிரி அபிப்பிராயம் இருந்தால் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அங்கே சரவணன் சொல்கிறாரு, இல்லை நந்தினி இப்போதைக்கு நான் இல்லை அப்படின்னு. உடனே நந்தினி காலேஜ் படிக்கிற சரவணன் நினச்சி